கலர் கரெக்ஷன், கலர் கிரேடிங் இது ரெண்டு ஒன்னா இல்ல வேற வேறையா? பிகினிங் ஸ்டேஜ்ல இது ரெண்டுக்கும் என்னதான் டிஃபரன்ஸ்னு கன்ஃபியூஷன் வர்றது காமன் தான். ஆனா இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் போக வைக்க நான் ட்ரை பண்றேன். கலர் கரெக்ஷன், கலர் கிரேடிங் இது ரெண்டுமே நம்ம ஒரு ஃபுட்டேஜோட கலர்ல ஒர்க் பண்ணும்போது ஃபாலோ பண்ற ரெண்டு வெவ்வேறு ப்ராசஸ். இப்போ நீங்க ஒரு வீடியோ கலர் கிரேடிங் பண்ணணும்னு வைங்க, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஃபுட்டேஜை கலர் கரெக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க அதை கலர் கிரேடிங் பண்ணுவீங்க. சரி, ஃபர்ஸ்ட் கலர் கரெக்ஷன் என்ன ப்ரோ? நீங்க ஒரு வீடியோ ஷூட் பண்றீங்கன்னு வைங்க, நீங்கள் லைவ்ல பார்த்த ஆக்சுவல் கலர்ஸ் எல்லாம் கேமரால கேப்சர் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு அப்படி ஏதாவது கலர்ஸ் நீங்க நேரில் பார்த்ததுக்கும் இந்த ஃபுட்டேஜில் பார்க்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு பேர் தான் கலர் கரெக்ஷன். ஒன் செக், இப்போ புரியுதான்னு பாருங்க. இப்போ என் கையில் என்ன இருக்கு? ஒரு ஒயிட் ஷீட்னு சொல்லுவீங்க இல்லையா? இப்போ இது ஒயிட் ஷீட்னா இது என்னது? இப்போ நீங்க முன்னாடி பார்த்தது ஒயிட் ஷீட் தான். ஆனா இங்க இருக்க வார்ம் லைட்னால கேமரா கேப்சர் ஆகும்போது இந்த ஒயிட்டோட கலர் மேனிபுலேட் ஆயிருக்கும் அந்த வார்ம் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ நான் இந்த ஃபுட்டேஜை நான் கலர் கிரேட் பண்ணணும்னா முதல்ல இந்த ஒயிட் ஷீட்டை நான் நேரில் பார்க்கும்போது ஒயிட்டா இருக்குன்னா வீடியோலையும் அது ஒயிட்டா தான் தெரியணும். அதை ஃபர்ஸ்ட் நான் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டேஜை நான் கலர் கிரேட் பண்ணுவேன். இதே தான் நீங்க நேரில் ஷூட் பண்ணும்போது நீங்க என்னெல்லாம் பார்த்தீங்களோ அதெல்லாம் அதே கலர்ல வீடியோவில் இருக்கா? அப்படி இல்லைன்னா அதை நீங்க நேரில் பார்த்த மாதிரி கொண்டு வரணும். அதுதான் கலர் கரெக்ஷன். இதை வந்து பேசிக்காக எக்ஸ்போசர், சேச்சுரேஷன் இதெல்லாம் ட்வீட் பண்ணி பேசிக் டியூனிங் பண்ணுவாங்க. இதுக்கு 2-3 மெத்தட் இருக்கு, அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். சரி, அப்போ கலர் கிரேடிங்னா என்ன? உங்க ஃபுட்டேஜை கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபுட்டேஜுக்கு ஒரு ஸ்டைலிஷ் லுக் இல்லை அதுக்கு ஒரு வைப் இல்லை நீங்க அதுக்கு ஒரு எமோஷன் செட் பண்றீங்கன்னா கலர் மூலமா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேய் படம்னா ஒரு மாதிரி கிரீன் தீம்ல இருக்கும்ல, இந்த மாதிரி நீங்க ஒரு கலர் மேனிபுலேட் பண்ணி ஒரு எமோஷன் இல்லை நீங்க ஏதாவது ஒரு மூட் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுதான் கலர் கிரேடிங். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு தேவைப்படுற வைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோட கலர்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கலர் கிரேடிங். நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் வெயிலாக இருக்கணும்னா நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை ஒரு கூல் டோனில் இருக்கணும்னா நீங்கள் வந்து டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ப்ளூ டோனில் கொண்டு வரலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான வைப்புக்கு அந்த வீடியோட கலரை மேனிபுலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் கலர் கிரேடிங். ஸோ இது வந்துட்டு இந்த ரெண்டு இருக்கு, கலர் கரெக்ஷன், கலர் கிரேடிங் ரெண்டு இருக்கு. இது நான் இது பண்ணணுமா இல்லை அது பண்ணணுமான்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏன்னா இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கிடையாது. இது வந்து ஒரு கம்பைன்டு ப்ராசஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் கலர் கரெக்ஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் கலர் கிரேடிங் பண்ண முடியும். பட் இது நீங்கள் எல்லா வீடியோக்கும் இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் சும்மா சின்னதாக நீங்கள் ஏதாவது vlog எடுக்கிறீங்க, இல்லை நீங்கள் சும்மா ஒரு சின்ன ஏதாவது ஸ்டேட்டஸ் போடுறீங்க, ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் டேரக்டாக நீங்கள் லட்ஸ் போட்டோ நீங்கள் ஃபில்டர் போட்டோ நீங்கள் கலர் கிரேட் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஒரு வீடியோ சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கில் வீடியோ ஷோகேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கலர் கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலர் கிரேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியலன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். ஆல்ரெடி நம்ம டாவின்சியில் கலர் பேஜ் லேஅவுட் பற்றி பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம கலர் கரெக்ஷன் விசஸ் கலர் கிரேடிங் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வர கலர் கிரேடிங் சீரிஸில் நம்ம சுற்றி வரைக்கும் நம்ம டேரக்டாக ப்ராக்டிகல்ஸ்க்கு போயிடலாம். ஸோ நம்ம சேனலில் வர கலர் கிரேடிங் டுட்டோரியல்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். நான் எப்போ சொல்கிற காமன் டெம்ப்ளேட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு, அங்கே டிஎம் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு டெடிகேட்டட் டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கும் டெடிகேட்டட் டுட்டோரியல் போட ட்ரை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.